بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சமீபத்திலே தொலைக்காட்சிகளிலும் செய்தி ஊடகங்களிலும் பரவலாக ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தலாக் சம்பந்தமான ஒரு செய்தி என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த நாடுகளில் அவ்வப்போது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் பல்வேறு விதமான கருத்துக்களை, முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக, அவர்களுடைய மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை கேலி செய்யும் விதமாக இஸ்லாத்தின் எதிரிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை பரப்பி வருவதை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியையும் முஸ்லிம்களுடைய எழுச்சியையும் இவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் இதற்கு பதிலாக இருக்க முடியும். இந்த தலாக்கை பொறுத்த மட்டில் சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் இலங்கையிலும் இந்தியாவிலும் அவர்கள்
இவர்களுக்கென்று அரசாங்கத்திலே தனியார் சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த தனியார் சட்டத்தை பொறுத்த மட்டில் முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்க அடிப்படையில் திருமணத்தை செய்து கொள்ளலாம். முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்க அடிப்படையில் விவாகரத்தை செய்து கொள்ளலாம். முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்க அடிப்படையில் சொத்துரிமையை பங்கிட்டுக் கொள்ளலாம். இது போன்ற சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சலுகைகளை எப்படியாவது பறித்துவிட வேண்டும், முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காவிகளும் பாவிகளும் இந்த சமூகத்திற்கு எதிராக பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தலாக் என்ற இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் இதிலே படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழுகின்ற மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்திலே உள்ள சட்டதிட்டங்களை பற்றியும் அறியாதவர்களாக ஏதோ தொழுதோம், நோன்பு வைத்தோம், ஜக்காத்து கொடுத்தோம், ஹஜ் செய்தோம், நுனிப்புல் மேய்வதை போன்று இஸ்லாத்தை பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த தலாக்கை பொறுத்த மட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் சுமூகமான முறையிலே தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் நிர்பந்தமான ஒரு கட்டத்தில் இந்த தலாக்கை பயன்படுத்துவது, விவாகரத்தை பயன்படுத்துவதை அல்லாஹ் நமக்கு அனுமதி அளித்திருக்கின்றான். இந்த சலுகை அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த சட்டம் வேறு எந்த மார்க்கத்திலும் வேறு எந்த மதத்திலும் கிடையாது. அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், போலியான கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஒன்றில் அவர்கள் அரசாங்கத்தை நாடி செல்வார்கள், காவல்துறையினரை நாடி செல்வார்கள். அதிலெல்லாம் தீர்வுகள் ஆண்டாண்டு காலமாக இழுத்தடிக்கப்படும். அதிலே தீர்ப்புகள் உடனடியாக கிடைத்து விடாது. விரக்தியின் உச்சகட்டத்திற்கு செல்லக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ தற்கொலை செய்கின்றார்கள், அல்லது ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்கின்றார்கள், வேறு விதமான தொடர்புகளில் ஈடுபடுகின்றார்கள். இதையெல்லாம் நாம் அன்றாடம் பத்திரிகையில பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கின்றதே, அது மிக சிறந்த ஒரு சட்டம். வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் உறவிலே கசப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், வருத்தங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இதை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு சலுகையாக இதை வழங்கி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தலாக்கை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக திருமண வாழ்க்கையை பற்றி, திருமண ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ நீங்கள் எப்படி உங்களுடைய மனைவியிடம் இருந்து எடுத்துக்கொள்வீர்கள், உங்களில் சிலரோடு சேர்ந்து விட்டீர்கள். وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا உறுதியான உடன்படிக்கையை நீங்கள் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மீசாக்கன் கலீலா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். உறுதியான ஒரு ஒப்பந்தம். திருமணம் என்பது ஒரு உறுதியான ஒப்பந்தம், உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் தான் கணவன் மனைவியாக வாழ்கின்றார்கள். அப்ப இந்த உடன்படிக்கை முறியும் போது, வாழ்க்கையில் விரிசல் ஏற்படும் போதுதான் இந்த தலாக் என்ற சட்டம் அங்கே வருகின்றது. அதை போன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு மனிதன் கணவனை, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு பெண்ணை துணையாக தேர்வு செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஆணை துணையாக தேர்வு செய்வதாக இருந்தாலும் அவர்கள் விருப்பப்பட்டு திருமண பந்தத்திலே சேர வேண்டும். விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமான முறையிலே திருமணம் முடித்து வைக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எப்போது இந்த தலாக், விவாகரத்து என்ற பிரச்சனை வரும் என்று சொன்னால், வாழ்க்கையில் மனக்கசப்புகள் ஏற்படும் போது, நிர்பந்தமான நிலையில் திருமணம் முடித்து வைக்கும் போது, மனங்கள் ஒன்று சேராமல்
பணங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு திருமண வாழ்க்கையை துவங்கும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஹில்லு லக்கும், உங்களுக்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு ஹலால் இல்லை, அன் தரிசு நிஸா கர்ஹா, பெண்களை பலவந்தமான முறையில் நீங்கள் ஆகுமாக்கி கொள்ளக்கூடாது, கட்டாயப்படுத்தி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு வழக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்மணி முறையிடுகின்றாள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது பெற்றோர் இவருக்கு, இந்த மனிதருக்கு வலுக்கட்டாயமான முறையிலே திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய திருமண பந்தத்தை முறித்து விட்டார்கள், பிரிந்து வாழும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த ஒரு சிறப்பு இருக்கின்றது, அது நம்முடைய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. வேற எந்த மார்க்கத்திலும் வேற எந்த மதத்திலும் இந்த ஒரு சிறப்பை, ஒரு ஆணுக்கு துணையாக பெண்ணை தேர்வு செய்யும் போது விருப்பத்தோடு தேர்வு செய்தல், விருப்பம் இல்லாமல் தேர்வு செய்யக்கூடாது என்ற இந்த ஒரு அழகான சட்டம் இருக்கின்றது பாருங்கள், அது நமது மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. இதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த தலாக் என்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக பேசப்படுவதற்கு மாற்று மதத்தவர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் நமது சமுதாயத்தில் உள்ளவர்களும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். இன்றைக்கு ஜமாத்தில் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தலாக் என்பது எப்படி பார்க்கப்படுகின்றது? தலாக் என்பது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் தலாக் 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 என்று 3 தலாக்கை செய்துவிட்டால் அதோடு திருமண பந்தம் முறிந்துவிடும், விவகாரத்து ஏற்பட்டு அவர்கள் முற்றிலுமாக அவர்களுடைய திருமண பந்தம் துண்டிக்கப்பட்டுவிடும் என்று ஒரு தவறான கருத்து முஸ்லிம்களில் அதிகமான மக்களிடத்தில் இருக்கின்றது. முத்தலாக், தலாக் 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 என்று ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. இது தவறான நம்பிக்கை. இதில் இஸ்லாத்திற்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்திற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு தலாக்கை எப்படி எல்லாம் வைத்திருக்கின்றான், எப்போது தலாக் சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட நிலையிலே சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். கோபமான நிலையில இருக்கும் போது ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, தனது மனைவியை பார்த்து தலாக் சொல்லக்கூடாது. மனைவி மாதவிடாயாக இருக்கும் போது தலாக் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு பல சட்டங்களை தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த தலாக்குடைய விஷயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள முல்லாக்களும் உலமாக்களும் ஜமாத்தார்களும் குர்ஆன் ஹதீஸை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால்தான் மாற்று மதத்தவர்களால் அது ஒரு விவாத பொருளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ, அல்லாஹ் இறக்கி வைத்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் கேட்கின்றான், அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா ஹும் யஹ்ததூன், உங்களுடைய முன்னோர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க என்று பிரச்சாரம் செய்யும் போது நிறைய உலமாக்கள், பழைய மூத்த குடிமக்கள் என்ன சொல்கின்றார்கள், முன்னோர்கள் எதில் இருந்தார்களோ அதில் தான் நாங்களும் இருப்போம், முன்னோர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து வைத்தார்களோ அப்படித்தான் நாங்களும் புரிவோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் இது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், அவலவ் கான ஆபாஅஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா ஹும் யஹ்ததூன், உங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் விளங்காமல் இருந்தாலுமா, நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அகீதாவாக இருக்கட்டும்,
ஃபிக்ஹாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் அதுதான் நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டும். முன்னோர்கள் அப்படி செய்தார்கள், முன்னோர்கள் இப்படி செய்தார்கள், அது மார்க்கம் அல்ல. ஷாஃபி இமாம் அப்படி செய்தார்கள், ஹனஃபி இமாம் இப்படி செய்தார்கள், ஹம்பலி இமாம் அப்படி செய்தார்கள், மாலிக் இமாம் இப்படி செய்தார்கள், இது மார்க்கம் அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் தான் நமது வாழ்க்கையின் அடிப்படை. இந்த இரண்டின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் நாம் வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால்தான் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்ற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆழமாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த தலாக்குடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? தலாக் என்றால் விடுவித்தல், கட்டவிழ்த்தல் என்பது போன்ற பொருள்கள் வரும். இந்த தலாக்கை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது மாற்று மதத்தவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், நாமும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம். தலாக்கை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ'. தலாக் கூறப்பட்ட அந்த பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. கணவன் மனைவியை நான் உன்னை தலாக் செய்து விட்டேன், விவாகரத்து செய்து விட்டேன் என்று சுய சிந்தனையோடு, ஆத்திரப்படாமல், கோபம் இல்லாமல், சுய அறிவோடு அவன் சொன்னான் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் 3 மாத இடைவெளி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஹில்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா ஹலகல்லாஹ் ஃபீ அர்ஹாமிஹின்ன. இந்த நேரத்திலே மனைவி கர்ப்பமாக இருப்பாள் என்று சொன்னால் அந்த கர்ப்பத்தை அவள் மறைக்க கூடாது. வலா யஹில்லு லஹுன்ன, அவர்களுக்கு ஹலால் இல்லை, அன் யக்தும்ன மா ஹலகல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன, அவர்களுடைய கர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா படைத்ததை மறைக்க கூடாது. இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கர்ப்பத்தில் உள்ளதை மறைக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்லாமல் وَبُعُولَتُهُنَّ أَحَقُّ بِرَدِّهِنَّ فِي ذَلِكَ إِنْ أَرَادُوا إِصْلَاحًا. அந்த பெண்களை அந்த கணவன்மார்கள் திரும்ப அழைத்து இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாடினால் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம், அதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். தலாக் சொல்லப்பட்டு விட்டது 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களுக்கு இடையிலே முடிவடைவதற்கு முன்பாக 3 ஹைலுக்கு முன்பாக திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். அதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி அளிக்கின்றான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், பாருங்கள், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜத்துன். பெண்களுக்கு எப்படி உரிமை இருக்கின்றதோ அதை போன்று ஆண்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த தலாக் என்பது இது ஒரு பாவமான ஒரு காரியமோ அல்லது செய்யக்கூடாத ஒரு காரியமோ அல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அது தீர்க்க முடியாத ஒரு கட்டம் வரும்போது நிர்பந்தமான நிலையில இதை நாம் என்ன செய்யலாம், அனுமதிக்கலாம். இதை தலாக் செய்து பிரிந்து கொள்ளலாம். அப்படி பிரிந்து வாழும்போது அதற்கு பிறகு ஹைர் ஏற்படும். ஆனால் இந்த தலாக்கை சொல்லாமலேயே மனமுறிவோடு நீண்ட நாட்கள் அவர்கள் அந்த வாழ்க்கை பயணத்திலே பயணிப்பார்கள் என்று சொன்னால் வேறு விதமான விபரீதங்கள் ஏற்படுவதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதை போன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அத்தலாக்கு மர்ரதானி, தலாக் என்பது 2 முறை. ஒருவன் தலாக் சொல்லிவிட்டான், 3 ஹைல்கள், 3 மாதவிடாய் காலம், அதற்கு பிறகும் தலாக் சொல்லிவிட்டான், அதற்கு பிறகு 3வது முறையாக தலாக் சொன்னான் என்று சொன்னால் அந்த திருமண பந்தம் முற்றாக முறிந்துவிடும். அதற்கு பிறகு 3 மாதங்கள் 3 மாதவிடாய்கள் காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2 முறைதான் அத்தலாக்கு மர்ரதானி. தலாக் என்பது 2 முறை. 2 முறை இந்த 3 ஹைல்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் 3வது முறையாக தலாக் சொல்லும் போது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சானின் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃப், நல்ல முறையில் நீங்கள் சேர்ந்து வாழலாம். அப்படி விரும்பவில்லை என்று சொன்னால் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான், அழகிய முறையில் அவர்களை நீங்கள் விட்டுவிடலாம். வலா யஹில்லு லக்கும் அன் தஅகுது மிம்மா ஆதைதுமுஹுன்ன ஷைஅன் இல்லா அன் யகாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மஹராக கொடுத்திருப்பீர்களே அதை அவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக வாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை.
மகராக கொடுத்ததை நீங்கள் தலாக் சொல்லிவிட்டால் அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி 2வது அத்தியாயத்தினுடைய 229வது வசனத்திலே இந்த தலாக் சம்பந்தமான செய்திகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று தலாக் விடப்பட்ட நிலையில் பெண் மனைவி எங்கே இருக்க வேண்டும்? இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த வசனங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத காரணத்தினால், இந்த சட்டங்களை தெரியாத காரணத்தினால் தான் அந்த விவகாரத்து என்பது அதிகமாகிக் கொண்டிருப்பதை அல்லது ஒரு விரிவடைந்து செல்வதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, இதா தல்லக்துமுன் நிஸாஅ ஃபதல்லிகுஹுன்ன லிஇத்தஹின்ன வஅஹ்சுல் இத்தா, நீங்கள் பெண்களை தலாக் சொல்லிவிட்டால் அந்த தலாக்கின் போது இத்தாவை, மாதவிடாய் காலத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், கணக்கிலே எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில சொல்றான், லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவர்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்ற கூடாது. ஒரு கணவன் மனைவியின் மீது வெறுப்படைந்து தலாக் சொல்லிவிட்டான், தலாக் சொல்லிவிட்டால் வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நடைமுறையாக இருப்பது என்ன? தலாக் சொல்லிவிட்ட உடனேயே பெண்ணினுடைய தகப்பனாரிடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள், பெண்ணினுடைய வீட்டிலே அனுப்பி விடுவார்கள். இது தவறு, இது குர்ஆனுக்கு மாற்றமானது. அல்லாஹ் சொல்கின்றான், லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவர்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது. வலா யக்ருஜுன, அவர்களும் வெளியேறக்கூடாது. மனைவிமார்களும் கணவன்மார்களுடைய வீட்டிலிருந்து தலாக் சொல்லப்பட்டால் வெளியேறக்கூடாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, மானக்கேடான, தெளிவான மானக்கேடான ஒரு செயலை செய்தாலே தவிர அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது. ஒதில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய வரம்பு. வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை, வரம்பை மீறுகின்றார்களோ, ஃபக்கத் ஸலம நஃப்ஸஹ், அவர் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொண்டார். லா தத்ரி லஅல்லாஹ யுஹ்திஸு பஅத ஸாலிக அம்ரா, இதற்கு பிறகு அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தலாம், அது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸு ஸகம்தும் மின் உஜதிக்கும், நீங்கள் எந்த வீட்டிலே வசிக்கின்றீர்களோ அந்த வீட்டிலேயே அவர்களையும் நீங்கள் வசிக்க செய்யுங்கள். வலா துலார்ருஹுன்ன லிதுலையிகு அலைஹின்ன, அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்காதீர்கள். வஇன் குன்ன உலாத்தி ஹம்லின் ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன, அவர்கள் உங்களுடைய குழந்தையை சுமந்தால் அந்த குழந்தைக்குரிய செலவை, உணவை நீங்கள் கொடுங்கள். வஇன் குன்ன உலாத்தி ஹம்லின் ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யலஅன ஹம்லஹுன்ன, அந்த குழந்தையை ஈன்றெடுக்கின்ற வரை, பெற்றெடுக்கின்ற வரை அதற்குரிய செலவினத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நம்முடைய சமுதாயத்தில் இது போன்ற பிரச்சனைகளின் போது இந்த வசனங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள், எத்தனை குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், தலாக் சொல்லப்பட்டு விட்டால், கணவனுடைய வீட்டில் தான் மனைவி இருக்க வேண்டும். அந்த கணவன் அந்த மனைவிக்கு செலவழிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலம் இருக்கின்றதே, 3 ஹைல், இந்த இடைப்பட்ட காலங்களில் மனமாற்றங்கள் ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்கள், பேசுவார்கள். அவர்களுடைய கடந்த கால இன்பமான அந்த நேரங்களை, இன்பமான அந்த காலங்களை, திருமண முடித்த ஆரம்ப அந்த காலங்களை நினைத்து பார்ப்பார்கள். அப்போ ஒரு உறவு ஏற்படுவதற்கு, கணவன் மனைவியை மீட்டிக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எங்காவது பார்க்க முடியுமா? ஏதாவது மதத்திலே பார்க்க முடியுமா? நமது இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு சட்டத்தை தந்திருக்கின்றது. அப்ப இதெல்லாம் நாம பார்க்கிறதே இல்லை. தலாக் சொன்ன உடனேயே, பிரச்சனை வந்த உடனேயே பெண்களும் என்ன செய்து விடுவது, கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் ஒரேடியா ஓடிடுறது பாப்பா வீட்டுக்கு, உம்மா வீட்டுக்கு. இப்படி அல்ல. அந்த வீட்டில் தான் தங்கி இருக்க வேண்டும், கணவன் தான் செலவழிக்க வேண்டும். அந்த பெண் கர்ப்பமானவளாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், அதற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டுகின்ற வரை அந்த பெண்ணுக்கு அவன் தான் செலவழிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யார் இந்த நடைமுறைகளை பின்பற்றுகின்றார்கள்? யார் பின்பற்றுகின்றார்கள் சமூகத்திலே? கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது என்று சொன்னால் ஒரு தலாக் ஏற்பட்டு விட்டாலும் கூட அடுத்த தலாக்கிலே மீட்டிக் கொள்வதற்கு, அடுத்த இடைவெளியிலே மீட்டிக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் நமது சமுதாயத்தில் பின்பற்றப்படுவதில்லை. மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள், அதே போன்று மார்க்கத்தை தெரியாத உலமாக்களிடத்திலே சட்டத்தை கேட்பவர்கள், அவர்கள் நீங்க 3 தலாக் சொல்லிட்டீங்களா, ஒரே அடியால 300 தலாக் 3000 தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கருத்திலே கொள்ளப்படும். அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், வந்து சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என்னுடைய மனைவியை 3 தலாக் சொல்லிவிட்டேன் என்று சொல்கின்றார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அது ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு, 3 தலாக் சொல்லிவிட்டேன் என்று வருத்தத்தோடு சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய மனைவியை நீ திரும்ப அழைத்துக்கொள் என்று சொல்கின்றார். திரும்ப அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு தலாக்காகத்தான் அதை கணக்கிலே எடுத்துக் கொள்கின்றார்கள். அதே போன்று முஸ்னத் அஹ்மதுல முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலும், உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப 2 ஆண்டுகளிலும் 3 தலாக்குகள் ஒரு தலாக்காகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சட்டங்களை எல்லாம் நமது சமுதாய மக்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள், புரியாமல் இருக்கின்றார்கள். அதனாலதான் இவ்வளவு மாற்று மதத்தவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு, அவர்கள் இதை ஒரு விவாத பொருளாக ஆக்குகின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருப்பதை பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சட்டத்தை பொறுத்தமட்டில் இது அல்லாஹ்வுடைய சட்டம். எந்த அரசாங்கத்திற்காகவும் எந்த ஆட்சியாளர்களுக்காகவும் இந்த சட்டத்தை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த சட்டத்திலே அவர்களுக்கு தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு வழங்கிய சட்டம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை பற்றி அல்லாஹு தஆலா, அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த தலாக்கை பற்றி சொல்லும்போது, ஃபைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பாதி, இந்த தலாக் என்பது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை பாருங்கள். ஒரு கணவன் 3 முறை தலாக் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், தலாக் சொல்லப்பட்ட அதே கணவனோடு வாழ வேண்டும் என்று அந்த பெண் விரும்பினாள். 3 முறை தலாக் சொல்லப்பட்டு விட்டு விவகாரத்து ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் அதே கணவனோடு வாழ வேண்டும் அல்லது அதே மனைவியோடு வாழ வேண்டும் என்று கணவன் விரும்புகின்றான். அப்ப இப்போது என்ன சட்டம்? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு. அந்த பெண் வேறொரு கணவனை மணமுடிக்க வேண்டும். மணமுடித்து அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த கணவன் தலாக் விடப்பட்ட பிறகுதான் இந்த பெண் முதலாவது கணவனை திருமணம் முடிக்க முடியும். அப்ப திருமணம் முடிப்பது என்று சொன்னால், தலாக் விடப்பட்டு வேறொரு ஆண்மகனை திருமணம் முடிப்பது என்பது அது இயற்கையாக நடக்கணும், செட்டப் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு செட்டப்பாக திருமணம் முடிச்சுக்கிட்டோம், உடலுறவு கொள்ளாமல் அவர்களுக்கு மத்தியில் இயற்கையாக பிரச்சனைகள் ஏற்படாமல் என்ன செய்யக்கூடாது, அந்த கணவனிடம் இருந்து திரும்பி முதல் கணவனுக்கு வாழ்க்கைப்படக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற இந்த சட்டங்களை நாம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. என்ன என்று பாருங்கள். ஒரு மனிதர் 3 முறை தனது மனைவியை தலாக் 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 என்று சொல்லிவிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கோபப்பட்டு, நான் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய வேதத்திலே நீங்கள் விளையாடுகின்றீர்களா என்று கடுமையாக என்ன செய்கின்றார்கள், கண்டிக்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பொது சிவில் சட்டம் இது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானது. முஸ்லிம் சமூகத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே இன்றைய இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றது. இதற்கு நாம் எந்த விதத்திலும் அடிபணிய கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மட்டும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பற்றி அறிந்த முஸ்லிம்களாக, தெரிந்த முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றுவதற்கு இஸ்லாத்தின் எதிரிகள் கடுமையான முயற்சிகளை என்ன செய்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, அல்லாஹ் தஆலா நமக்கு அவ்வப்போது அழைப்பு பணியை செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நமக்கு உருவாக்கி தருகின்றான். ஏன்னா இன்றைக்கு மாற்று மத மக்களுக்கு மத்தியில தலாக் என்பது முஸ்லிம்கள் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அது ஹிஜாப் புர்காவாக இருந்தாலும் சரி, தலாக்காக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாற்று மத மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் தெரியுமா? இது முஸ்லிம்கள் பெண்களை அடிமைப்படுத்துகின்றார்கள், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது என்ற அந்த சிந்தனையில் அவர்கள் இதை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை பற்றி நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை, சூழல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் எதிரிகளிடமிருந்து. இந்த சமூகம் எப்படி அல்லாஹுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அல்லாஹுடைய சட்டத்தை இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அது பன்முக சமூகம் வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு மார்க்கமாக சட்டமாக சொன்னார்களோ அதை நாம் ஏற்று அதை பின்பற்ற வேண்டும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களை எல்லாம் சில நேரங்களில் குற்றவியல் சட்டங்கள் வேண்டுமானால் அதை நாம் நடைமுறைப்படுத்துவது நம் மீதும் கடமை அல்ல, ஆட்சியாளர்கள் மீதுதான் கடமை. இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்தால் அவர்கள் தான் அந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது அல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நமது விஷயங்களை பின்பற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக முயல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எதிரிகளுக்கு எதிராக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.